KMDK ஈரோடு கிழக்கு மாவட்டம் பாசூர் பேரூராட்சி கூட்டம் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி தலைமையில் நிலைய செயலாளர் சுரேஷ் பொன்னுவேல் மற்றும் ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். KMDK திருப்பூர் தெற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் உடுமலைப்பேட்டையில் மாநில துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி K. நித்யானந்தன் தலைமையில் மாவட்ட செயலாளர் ரகுபதி ராகவன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுகா லாரி உரிமையாளர் சங்க திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் 34வது பொதுக்குழு மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையின் தலைவர் ஐயா R. தேவராஜன் அவர்களும் தமிழக சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் R. ராஜேந்திரன் அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்களும் திமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் KS மூர்த்தி ex-MLA அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொள்ளாச்சி வடக்கு மாவட்டம் நகரம் 4வது வார்டில் பொள்ளாச்சி K. நித்யானந்தன் அவர்கள் அப்பகுதி தேவைகள் மற்றும் வளர்ச்சிகள் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொண்டார். ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நடைபெற்ற 12th ஆனுவல் குளோபல் பிசினஸ் மீட் மற்றும் 12வது உலக தமிழ் வம்சாவளி மாநாட்டில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பொள்ளாச்சி அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அறங்காவலர்கள் குழுவினர் அருட்செல்வர் டாக்டர் நா. மகாலிங்கம் ஐயா அவர்களின் புதல்வர் மா. மாணிக்கம் அவர்களை சந்தித்து கௌரவ மரியாதை செய்தனர். உடன் KMDK மாநில துணை பொதுச் செயலாளர் K. நித்யானந்தன் அவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 9 விழுக்காடு கூடுதலாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பு. இயல்பான காலகட்டத்தில் 383.2 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் இன்று வரை 417.3 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. ரஷ்யாவை நேரடி அச்சுறுத்தல் நாடாக கருதும் கொள்கையை நீக்கி புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கையை வெளியிட்டுள்ளது அமெரிக்க அரசு. 2014ஆம் ஆண்டு உக்ரைன் நாட்டின் கிரிமியா பகுதியை ரஷ்யா ஆக்கிரமித்த போது மாற்றப்பட்ட கொள்கையை தற்போது புதுப்பித்து ஒத்துழைப்பு முக்கியம் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்துள்ளது அமெரிக்கா. தென்கொரிய கப்பல் கட்டும் நிறுவனமான HD ஹுண்டாய் இந்தியாவில் தனது முதல் கப்பல் கட்டும் தளத்தை தூத்துக்குடியில் அமைக்கிறது. மதுரையில் நடந்த TN ரைசிங் மாநாட்டில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்நிறுவனம் தமிழ்நாட்டில் சுமார் ரூபாய் 18,000 கோடி முதலீடு செய்ய உள்ளதாக தகவல். இண்டிகோ விமான சேவைகள் டிசம்பர் 10ஆம் தேதிக்குள் வழக்கம் போல இயங்கும் வகையில் சரி செய்யப்படும் என அந்நிறுவனம் அறிவிப்பு. சேவைகள் முழுமையாக சரியாக 2026 பிப்ரவரி 10 வரை ஆகும் என முன்னர் தெரிவித்திருந்த நிலையில் விரைவில் சரியாகும் என தெரிவிப்பு. இன்று டிசம்பர் 7 மட்டும் சுமார் 650 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.